கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டிற்கு நிதி விடுவிக்கப்படாமல் இருப்பது குறித்து மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன், இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% என நிதி வழங்க வேண்டும் என வகுக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தவறானது என்று வாதிட்டார். 2021, 22 மற்றும் 2022, 23 கல்வியாண்டுகளுக்கான மத்திய அரசு பங்களிப்பான 342.69 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், அதனால் அனைத்து நிதி ஒதுக்கீட்டையும் தமிழ்நாடு அரசே செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வாதங்களை ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த மனுவின் மீது 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கும் எதிர்மனுதாரரான ஈஸ்வரனுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், நல்ல தீர்ப்பு வரும் என நம்புவதாக கூறினார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பிள்ளைங்கனாச்சு 25% தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதே போன்று அதை பேர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிகளும் இருக்கிறார்கள். சில நேரத்தில் அந்த பேரண்ட்ஸ் மூலமாக அந்த அவங்கள்ட்ட வலியுறுத்தி அந்த பணத்தை வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகளும். ஸோ இது எதுவும் இல்லாத வகையில், எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் எங்களுடைய பிள்ளைங்களுக்கான அந்த பணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள். தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்கு வழங்கும் இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான அறிவிப்பு நிதி சிக்கல் காரணமாக வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நியமனத்தில் குளறுபடி நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை மேற்கொண்டுள்ள அவர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் 4ஆம் கட்ட பரப்புரை பயணத்தை தொடங்கினார். அப்போது டிஜிபி நியமனம் குறித்து விமர்சித்தார். ஒரு டிஜிபி பதவி ஏற்றிருக்கிறார், அது தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமிக்கவில்லை. 8 டிஜிபிக்கு பிறகு 9வது டிஜிபியாக இருக்கின்ற அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுரையில் மல்லிகைப்பூ வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று இபிஎஸ் உறுதியளித்தார். அவனியாபுரம் என்று சொன்னால் பெயர் பெற்ற ஊர் அவனியாபுரம். இந்த பகுதியிலே ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இந்த அவனியாபுரத்திலே ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்கப்படும். திமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதில் கூட ஊழல் நடப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி நியமனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு பெற்ற நிலையில் நிர்வாகப் பிரிவு டிஜிபியாக உள்ள வெங்கடராமன் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். இதற்கு எதிராக மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹென்றி திவேன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் டிஜிபி பதவிக்கான காலம் நிறைவடைவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே புதிய டிஜிபியை நியமிப்பதற்காக தகுதியான 3 பேர்களின் பெயரை யுபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை நியமித்து அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி செயல்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது மனுவில் ஹென்றி திவேன் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா வைரஸ் பாதிப்பால் 3 மாத ஆண் குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தில் மூளையை தின்னும் அமீபா கிருமி வேகமாக பரவி வருகிறது. கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள ஒமச்சேரி பகுதியைச் சேர்ந்த அபுபக்கர் சித்திக்கின் 3 மாத ஆண் குழந்தைக்கு கடந்த 28 நாட்களுக்கு முன்பு அமீபா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இதேபோன்று கோழிக்கோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட கப்பில் கிராமத்தை சேர்ந்த 52 வயதான ரமலா என்ற பெண்மணி அமீபா பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் தனது வீட்டின் அருகே உள்ள குளத்தில் குளித்தபோது அமீபா வைரஸ் பாதிப்புக்கு ஆளானதாகவும், குளத்தில் அமீபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து குளத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரே மாதத்தில் அமீபா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது.
வாக்குரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்ட 14 நாள் பயணம் நிறைவு பெற்றது. பீகாரில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். இதனால் பீகார் மக்களின் வாக்குரிமை திருடப்பட்டதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் கடந்த 14 நாட்களாக வாக்குரிமை என்ற பெயரில் யாத்திரை மேற்கொண்டார். ராகுலுடன் இணைந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆர்ஜேடி கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்றனர். 14 நாட்கள் 1300 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி இறுதி நாளில் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அனுமதி இல்லாத இடத்தில் பேரணி செல்ல காவல்துறையினர் தடை விதித்தனர். இதையடுத்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்த புதிய மோசடியை வெளிப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். ये नारा सब जगह चल रहा है, चाइना तक पहुंच गया है. வாக்குகளை திருடுவதன் மூலம் நமது உரிமைகள், இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு, கல்வி, ஜனநாயகம் ஆகியவை திருடப்படும் என்றும் அவர் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனையை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதால் வாகனங்களின் இன்ஜின் பாதிக்கப்படுவதால் கலப்பு இல்லாத பெட்ரோலையும் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி கவாய் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஷதான் பராசத் எத்தனால் கலப்பால் வாகனங்களில் 6% மைலேஜ் குறைவதாக நிதி ஆயோக் கவலை தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு கலப்பு பெட்ரோல் ஏற்றதல்ல என்றும் அந்த நிறுவனங்களுக்கு கலப்பு இல்லாத பெட்ரோல் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வெங்கடரமணி அனைத்து விஷயங்களையும் கருத்தில் கொண்டு அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் இதனால் கரும்பு, மக்காச்சோளம் பயிரிடும் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்து வரும் 5ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கொங்கு மண்டல அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக திகழ்பவர் KA செங்கோட்டையன். அதிமுகவின் ஆட்சி மற்றும் கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த அவர் அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளிலும் இருந்தவர். அதிமுக மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தற்பொழுது அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் கோவையில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்காததில் இருந்து இந்த விவகாரம் பேசுபொருளானது. இந்நிலையில் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்து வரும் 5ஆம் தேதி செங்கோட்டையன் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் மனம் திறக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பரபரப்புகளுக்கு மத்தியில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளது அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வராததால் 2000 டன் குப்பைகள் தேங்கி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் ஒப்பந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி K. சுரேந்தர் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என கூறி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை ரத்து செய்ய கூறி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தூய்மை பணிகள் தனியார் மயமாக்கப்படுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என வாதாடினார். இதையடுத்து சென்னை மாநகராட்சி சார்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் தனி நீதிபதி உத்தரவின் அடிப்படையில் தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு முடியும் வரை தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 761 ரூபாய் ஊதியத்தை தொடர்ந்து வழங்க ஒப்பந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்கப் போவதில்லை என கூறி மனுவிற்கு அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். கச்சத்தீவை எக்காரணம் கொண்டு விட்டுத்தரப் போவதில்லை என இலங்கை அதிபர் அனுரகுமார தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் நலன் கருதி கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமார 2 நாள் பயணமாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். மயிலிட்டி துறைமுகத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினார். பிறகு திடீரென 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்ற அவர் 1 மணி நேரத்திற்கு மேலாக கச்சத்தீவை சுற்றி பார்த்தார். அப்போது
பேசிய அவர், இலங்கை மக்கள் நலனுக்காக கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் எனவும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் எனவும் தெரிவித்தார். பின்னர் கச்சத்தீவின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு இலங்கை கடற்படையின் ரோந்து படகில் யாழ்ப்பாணம் திரும்பினார். இலங்கை அதிபர் ஒருவர் கச்சத்தீவுக்கு பயணம் சென்றது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. இந்தியா பெருமளவில் அதன் பொருட்களை அமெரிக்காவிடம் விற்கிறது என்றும், ஆனால் குறைந்தளவு அமெரிக்க பொருட்களையே இந்தியா வாங்குகிறது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடந்த ஷாங்காய் மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். முக்கிய அதிகார மையங்களின் இந்த சந்திப்பு அமெரிக்காவிற்கும் அதிபர் டிரம்பிற்கும் நெருக்கடி தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவுடனான வர்த்தகம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். பல தசாப்தங்களாக ஒருதலை பட்ச உறவே இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வருவதாகவும், பிற நாடுகளை காட்டிலும் அமெரிக்காவிடம் இந்தியா அதிக வரிகளை வசூலிப்பதாகவும் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இது முற்றிலும் ஒருதலை பட்ச பேரழிவு என்றும், அமெரிக்காவிடம் வாங்குவதை விட ரஷ்யாவிடம் அதிகளவில் எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்களை இந்தியா வாங்குவதாகவும் விமர்சித்துள்ளார். இந்தியா தற்போது தங்கள் வரிகளை முற்றிலுமாக குறைக்க முன்வந்துள்ளதாகவும், ஆனால் அது தாமதமாகி வருகிறது என்றும் கூறியுள்ள அவர், பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற செருப்பை உதைக்கும் வினோத போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஹாஸ்பிட்டல் குளோன் ஜப்பான் என்ற தொண்டு நிறுவனம் 2006ஆம் ஆண்டு முதல் செருப்பை உதைக்கும் போட்டியை நடத்தி வருகிறது. அதன்படி நடப்பாண்டிற்கான போட்டி மத்திய ஜப்பானின் கிஃபு மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்று 12 ரூபாயை நுழைவு கட்டணமாக செலுத்தி செருப்பை நீண்ட தூரம் எட்டி உதைத்து திறமையை வெளிப்படுத்தினர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு உதவும் வகையில் இந்த போட்டியை ஆண்டுதோறும் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறது. நடப்பு ஆண்டில் சுமார் 700 பேர் இந்த போட்டியில் பங்கேற்ற நிலையில் சுமார் 22 மீட்டர் தூரத்திற்கு செருப்பை உதைத்த இளைஞர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதே நேரம் 25 மீட்டர் என்ற சாதனையை முறியடிக்கவில்லை என போட்டி ஏற்பாட்டாளர்கள் கூறினர்.